ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநார்களே போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் புதன் 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, உபசன சனத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஆள் கொஞ்சம் வீரதீரமாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு சனி பவனை பார்க்கறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் கம்ப்ளைண்டில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. கொஞ்சம் சளி பிரச்சனை, உடல்நல வலி, மேல்கால் வலி, இப்படி சில அசௌகரிய கோளாறுக்கு ஆட்பட்டவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். புதன் தனித்த புதனாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பவனை பார்க்குறாரு. புதன் சனி பார்வை நல்ல விதமாகவே மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு. உங்கள் ராசிக்கு 3 கூடியவன் 2ஆம் இடத்துல வராரு. அது நல்ல விசேஷம்தான். குடும்பத்தில் உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க. தொழில் வேலை விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா நேயர்களே? வேலை பார்க்குற இடத்துலையும் சிறப்பாக இருப்பீங்க. திட்டமிட்டு வேலை வைப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். வியாபாரம் தொழிலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்க புதன் தொழிலில் நல்ல ஒரு நுட்பத்தை கொடுப்பாரு. இளங்கலை படிக்கிற மாணவர்கள், அதாவது இந்த யூஜி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது படிக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் தொழில்நுட்பம் படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள், அப்புறம் இந்த 2 வருஷம் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மிக நல்லா இருக்கும். தொழில்நுட்பம் நல்லா இருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள், குடிசை தொழில், கைத்தொழில் பண்ணுற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். டெய்லரிங், எம்ப்ராய்டரி, மற்ற தொழிலெலாம் நிறையா இருக்குது. தீப்பெட்டி சம்மந்தப்பட்ட தொழில்கள், பீடி சுற்றுறது, இப்படி நிறையா தொழிலெலாம் இருக்கும். அதெல்லாம் பெண்கள் குடும்பத்தில் கைத்தொழிலாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குது. 3ஆம் இடத்துல புதன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. சரியா? 2 மாதத்துக்கு மேலே 22/9 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ 3ஆம் இடத்துல புதன் வக்கரமானாலுமே புதன் சிம்மத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அவர் பிடித்த அதிநட்பு வீட்டில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பணம் இருக்கும். ஆடி மாதம் பருவநிலை மாற மாதம். காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறத்து மழை, அடுத்து பனி போயிடும். சூரியன் தட்சாயணத்தை நோக்கி போவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்தை நோக்கி போகிற 7ஆம் இடத்தை நோக்கி போகிற அமைப்பு தான் தட்சாயணம். ஓகே நேயர்களே, சகோதர வழியில் நல்ல முறையில் ஏற்றம் இருக்கும். சகோதரர் நல்லபடியாக உதவுவாங்க. அவங்களுடைய வேலைவாய்ப்பு தொழில் சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் எதிர்க்காரு. எதிர்ப்புகள் சரியாக போயிடும். போட்டி பந்தயம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கப்படும். அலைச்சல் இருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் உபசன சனத்தில் ராசிநாதன் போய் உட்காந்துருக்குது. நல்ல அமைப்பு. அதுபோக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5க்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது அந்த புத்திர பாய்க்கத்துக்கு ஒரு வலு சேர்க்கும். உடன்பிறந்த சகோதரர்களால் நல்ல உதவி இருக்கும். அவர்கள் மேலே அதிக ஆர்வமாக இருப்பீங்க. அதுபோக தாய்மொழி மேலே அக்கறையாக இருப்பீங்க. தாய்மொழியை தொழிலாக கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதாவது தமிழ் பண்டிட் படித்தவங்க, தமிழ் மொழி இலக்கியம் பேசுகிறவங்க, அதுபோக பிற மொழியில் சார்ந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதை எங்கள் ராசிநாதன் சிறப்பாக கொடுப்பாருங்க. வியாபாரம், வணிகம், வெளிநாட்டு தொடர்பில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். 9ஆம் இடம் வலுப்பெறுகிறதுனால 9, 8ஆம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அதர் நாட்டுக்கு, பக்கத்து தேசத்துக்கோ இல்லைன்னா அந்நிய நாட்டுக்கோ போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வெளிமாநிலமாகவும் இருக்கலாம், நாடாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருப்பீங்க. உல்லாச பயணம் இருக்கும். சரியா? அது அஃபிஷியலாக போகலாம், இல்லைன்னா ஃபேமிலி ட்ரிப்பாக கூட இருக்கலாம். அதுபோல் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. கடகத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் முகத்தில் பார்த்துக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட தழும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் எரிச்சல், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம். அதனால் அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் செக் பண்ணிடுங்க. இருந்தாலும் சூரியன் கடகத்தில் தான் இருக்கிறாரு. ஒரு நெருப்பு கிரகம், ஒரு நீராசியில் இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருந்த போதிலும் 2ஆம் இடம் கண் சம்மந்தப்பட்டது, முகம் சம்மந்தப்பட்டது. பணம் தாராளமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். அளவறிஞ்சு பேசுங்க. சரியா? எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி பேசாதீங்க. பேச்சில் ஒரு வேவ் லென்த் இருக்கணும். சில நேரங்கள் கூடுதலாக பேசிடுவீங்க, எமோஷன் ஆயிடுவீங்க. அதுபோக தான தர்மம்லாம் பண்ணுவீங்க. தனக்கு மீறி தான் தானம்ங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேதமும் இருக்கும். சரியா? 2ஆம் இடத்துல இருக்க சூரிய பகவான் எதனாச்சும் பொருள்களில் சேதம் ஆகிற மாதிரி இருக்கும். பொருள்களை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. சில பொருள் உடைந்து கூட போகலாம். அதனால் எதுலேயும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்.
வாகன வசதியெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஆடி மாதம் வந்து வாகன வசதி உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே இருக்குதுங்க. 30ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 30 வரைக்கும், அதாவது ஆடி 15, 16 வரைக்கும் சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடம் வந்து நல்லா வலுப்புறது. 3ஆம் இடம் வலுப்புறது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரியா, ஒரு ஆற்றலை கொடுக்கும், ஒரு ஏகத்தை கொடுக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், கலை, திரைப்படம், சின்னத்திரை, ஓவியம், ஆடல், பாடல், வாத்தியக்கறி வாசிக்கிறவங்க, இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அரசாங்க வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க சூரியன் அதை செய்வார். சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. அதுபோல் உங்கள் ராசிக்கு 2 கூடை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் அது பௌர்ணமி நடக்கு, ஆடி பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஆடி பௌர்ணமிக்கு சம்மந்தப்படுது. 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை பகலில் வருது. சனிக்கிழமை இரவுலேயும் வந்துடுது. 20/7/2024 சனிக்கிழமை இரவில் பௌர்ணமி தொடங்கி 21ஆம் தேதி ஈவினிங் முடியுது. ஆடி பௌர்ணமி ஒரு முக்கியமான பௌர்ணமி. சிவன் சக்தி சந்தித்த நாள். அதாவது சிவனை பிரிந்த சக்தி தாஷாயினி, அந்த தர்ஷன் மகள் தாஷாயினியாக அந்த அம்மா இருக்கும்போது சிவனை பிரிஞ்சிரும். அதுக்கு ஒரு கதை இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் அது கதை இருக்குது. தர்ஷன் மகள் தாஷாயினியாக இருந்து அந்த அம்மா வந்து சிவனை பிரிஞ்சிரும். சிவனை பிரிஞ்சு அது வந்து விரதம் இருக்கும். தவம் இருந்து சிவனை சேர்றதுனால தான் ஆடி பௌர்ணமி. அந்த தினத்தன்று நீங்கள் விரதம் இருக்கலாம். கூகுளா விரதம் அப்படிம்பாங்க. அந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்புகள் கிடைக்கும். பொதுவாக வந்து கிரக தோஷங்கள் நீங்கும். கிரகத்து ஜாதகத்தில் உள்ள சில குறைபாடுகள் நீங்கும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம், திருமண அமைப்பு, திருமண தடை நீங்கும். மாங்கல்ய தோஷம் நீங்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆயுள் தீர்க்கம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி இருக்கும். 16 வகை செல்வமும் உங்களுக்கு சேரும். ஸோ அந்த ஆடி பௌர்ணமி அன்று 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 5ஆம் தேதி விரதத்தை மேற்கொள்ளுங்க. சும்மா சிம்பிளாக விரதம் இருங்க. பகலில் வந்து சிவசக்தி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை கும்பிடுங்க. ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு வீட்டில் ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணிவிட்டு சிவன் சக்தி படத்தை ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பழங்களை வச்சு படையல் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விரதம் இருங்க. காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் தவிர்த்துருங்க. பழங்கள் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. திரவகாராயத்தை சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4 to 5 பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய்ட்டு அம்பாளையும் சாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. பக்கத்தில் சிவாலயம் இல்லாதவர்கள் அம்மன் கோயிலுக்கு போகலாம். மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம். பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து விசேஷமான நாள். ஆடி வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்தது. அதனால் நீங்கள் ஆடி பௌர்ணமிக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறதும் சால சிறந்தது தான். அதுபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு போங்க, கூடுதல் சிறப்பு தான். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வந்து சனி பகவான் சாரம் எடுத்திருக்கிறாரு. சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டியவர் தான், 8, 9 கூடையவர் தான். இருந்தாலும் அஷ்டமாதிபதி சாரம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மேலுகால் வலியெல்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் உடல் சோர்வு வரும். அதனால் அம்மன் வழிபாடு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ராகுவின் தரிசனம் கிடைக்கும். சரியா, ராகுவின் கருணை கிடைக்கும். அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அளப்பிறை பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக வெளிநாடு வெளிமாநில யோகங்களெல்லாம் கொடுப்பாரு. காரிய அனுகூலத்தை கொடுப்பாரு. திடீர் பணவரவு வரும். வர வேண்டிய பணங்கள் வசூலாகும். வாராக்கடன்கள் கொடுத்த பணம் திருப்பி வரலையே, கடனாக போயிடுச்சு அப்படின்னு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த படம்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு நாள்பட்ட பணமும் வரும். சில பேருக்கு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த அரியஸ் பணம், டிஏ பணம்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏதோ சில காரணத்துக்காக, அந்த நிறுவனத்தில் உள்ள காரணத்துக்காக ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்காக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பணம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2, 3ஆம் இடம் வலுப்புறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானமும் தைரியஸ்தானமும் வலுப்புறது. அஷ்டமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்புறது. சரியா, அது வந்து ஒரு வகைக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது. கடக, சிம்மம், மகர, கும்பம் வலுப்புறது கூடுதல் சிறப்பு தான். சனி பகவான் வலுப்புறதுனால புதன் பார்வைக்கிறதுனால மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். சுகாதார பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, கார்ப்பரேஷனில் ஒர்க் பார்க்குறவங்க, ப்ளம்பர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, தண்ணி குழாய் வேலை, கழிவு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக பழைய பேப்பர், பழைய இரும்பு, ஈயம், பித்தாளை இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும், ரீப்ராசஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சங்கம், யூனியன் வச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும்.
மக்களுக்காக போராடுறவங்க, மக்கள் நலனில் அக்கறை செலுத்துகிறவங்க, அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வந்து நல்ல ஒரு அளப்பரிய பலன்களை கொடுப்பாருங்க. இந்த ஆடி மாதம் வந்து மிதுன ராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. 12ஆம் இடம் வந்து ஒரு சுபத்துவமாக தான் இருக்குது. செவ்வாய் 6 குடையவன் 6 11 குடையவன் சுபத்துவமாக இருக்கிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்கும். இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு சில பேப்பர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். சரியாக இன்க்ரிமெண்ட்டு சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக வரும். கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, ஆனால் நாங்கள் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனன ஜாதக தசாபுத்தியில் சில குறைபாடுகள் இருக்கும். கோச்சாரத்தில் வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல அமைப்பில், அவரும் 6 கூடையும் கூட சேர்ந்து கொஞ்சம் பாதகப்பட்டு இருக்கிறதுனால கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். நண்பர் விஷயத்திலும் சரி, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, சொந்த பந்த விஷயத்திலும் சில இடர்பாடுகள் இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட சரியான அனுசரணை இருக்காது. ஒரு விரோத போக்கு இருக்க தான் செய்யும். தொழிலையும் சில அலைச்சல் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தொழிலில் வர லாபத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து அந்த அம்மன் வழிபாடை சொன்னேன். சரியா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வருவார். உங்கள் ராசிக்கு வர்றதுக்கு நாள் இருக்குது. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு மேலே தான் வருவார். இருந்தாலும் அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றது நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்குற கிரகம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. மிதுன ராசி, மிதுன லக்னம் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிட்டு கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. இது ஒரு அருமருந்து. நீங்கள் மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குற கிரகம் செவ்வாய் தான். அவருடைய அருளை பெறணும்னா கந்தசஷ்டி கவசம் படித்து தான் ஆகணும். வாய் விட்டு படித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாய் விட்டு படிங்க, உங்களுக்கு நோய் விட்டு போயிடும். நோய்னா என்ன? தேக ஆரோக்கியம் தான். தேக ஆரோக்கியத்தை சொல்லலாம், மற்றதையும் சொல்லலாம். பிணிங்கிறது வந்து நோய் கிடையாது, மற்ற எல்லா பிணியும் இருக்குது. பணப்பிணி, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, நகை பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிணி உங்களை விட்டு போயிடும். பிணி விளையிருச்சுன்னா நம்ம பணி நல்லாயிருக்கும். சரியா, சிறப்பாக இருப்பீங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாத பௌர்ணமி விரதத்தையும் மேற்கொள்ளுங்க, கடைப்பிடிங்க. அதுபோக வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். ராகு வந்து சனி பகவான் சாரை எடுத்திருக்கிறாரு. திருவாதிரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களும் அம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா, ஏன்னா ராகு வந்து 8 மாதத்துக்கு உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராசி 10ஆம் இடத்துல இருப்பார். சனி பகவான் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. 100க்கு 50% மார்க் போடுவார். சரியா, ஏன்னா சனி பகவான் 8 9 கூடியவர். அஷ்டமாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான். அதனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். 10ஆம் இடம் ஒரு கேந்திரமாக இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தபோதிலும் துர்க்கை அம்மன், காளியம்மன் வழிபாடு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இல்லைனா மாதத்தில் ஒரு பௌர்ணமி கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொழில், நீங்கள் செய்கிற காரியம், கர்மம் எல்லாமே நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரியம் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் கர்மகாரகன் சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு கர்மகாரகன் தான். அவரும் சில கர்மத்தை கழிக்கிறவர் தான். அவர் கர்மத்தை வந்து செய்கிறதுக்கு வழிவகுப்பார். சனி பகவான் அந்த செஞ்ச கர்மத்தில் உள்ள பலன்களை கொடுப்பார். சரியா, ரெண்டுமே கர்மம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான். அவங்க 2 பேரும் ஒன்று செய்கிறதுனால காரியங்கள் நல்லபடியாக இருக்கணும். காரியங்கள் நல்லபடியாக முடியணும்னா அந்த கருமாரியை கும்பிட்டு தான் ஆகணும் நீங்கள். சரி நேரில் காரியங்கள் முடிய கருமாரியம்மனை வேணுங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஆடி வெள்ளிதோறும் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. மற்றபடி வேறு கிரக நிலைகள் பார்த்தோம்னா ராசியில் 2ஆம் இடத்துல சூரியன் வரப்போகிறாரு. 3ஆம் இடத்துல புதன், 2 3ல் சுக்கிரன் இருக்க போகிறாரு. 9ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல கேது வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கும். ஆடி மாதம் நல்ல காரியங்கள் நடக்கும். ஆடி மாதம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடக்கும். கேது நல்ல சாரம் தான் எடுத்திருக்கிறாரு. அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்துக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ராசிக்கு 2 கூடியவன் சாரை எடுக்கிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஒரு குடும்பத்தோடு கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் ஒரு பயபக்தி இருக்கும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். இதெல்லாம் கேது கொடுப்பாரு. ஏன்னா 2 கூடியவன் சாரம் எடுத்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. வீடு கொடுத்த புதனும் ஓரளவு நட்பு நிலையில் இருக்கிறாரு. அடுத்து வரப்போவதனால கேது உறவு நல்ல நிலைமையில் கொடுப்பாரு. வண்டி வாகன யோகம் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும்.
அதுபோக தோட்டக்கலை பயிர்க்கலை இருக்கிறவங்களுக்கும் சிறந்த காரியமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் வந்து மத்தியமாக தான் இருக்குது. கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. ராகு தான் சில பிரச்சனை கொடுக்குறாரு. இப்படி ராசியை சுற்றி கிரக அமைப்பெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்து தசாபுத்தி பலன்கள் போடுறேன், கிரக நிலைகளுக்கும் போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அந்த ஆதிபத்திய விஷயங்களும் காரகத்தோடும் மாறும். பலன்கள் வந்து இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கிரகங்கள் மாறும்போது பலன்களும் மாறும். சரியா? இந்த ஆடி மாதம் வந்து மொத்தம் வந்து 4 கிரகங்கள் மாறுது. சூரிய, சுக்கிர, புதன், செவ்வாய் கடைசியில் தான் மாறுறாரு. ஆடி மாதம் கடைசியில் தான் மாறுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் கிரகங்களுடைய மாற்றம் சில பலன்களை வந்து மாற்றி அமைக்கப்படும், சில பலன்களை மாற்றும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன், அப்டேட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. நல்லதை விட்டுருங்க. சொன்ன கெட்டதுக்கு உள்ளது நமக்கு பாதகமாக இருக்கிறதுக்கு அந்த வழிபாடையும் அந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பரிகாரம்னு நான் எதுவுமே சொல்லலை, விரதம் இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். சரியா? விரதம் வந்து இந்த ஆடி பௌர்ணமிக்கு விரதம் இருங்க. பழங்களை சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க. காலையிலும் மதியமும் விரதம் இருங்க. 21ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் தேதி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். உங்கள் கர்ம வினைகளை, கர்ம பலன்களை அந்த கர்மாரி வந்து நல்லபடியாக தீர்த்து வைப்பா, நல்லபடியாக கொடுப்பா. ஆடி மாதம் அமோகமாக இருக்கும், அதிர்ஷ்டம் நல்கும், அமர்க்கலமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.